Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today recipe breakfast க்கு ரொம்ப டேஸ்டியான தயிர் சட்னிங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தோசை இட்லியோட வெச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தயிர் சட்னி பண்ணதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன். இது புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இன்னும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். காரத்துக்கு அது மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 காஞ்ச மிளகாவும் ஒரு 10 பூண்டும் எடுத்துருக்கேன். உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம ஒரு ஃப்ரைங் பேனுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளியும் சேர்த்து ஒரு 10 பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 6 நம்பர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது தயிரோட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தயிரோட தண்ணி எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது சூடார வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்செடுத்தோம் தயிர் சட்னியில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், கொஞ்சோண்டு கருவேப்பிலையும், கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான தயிர் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. Thanks for watching.